லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு தான் ஞாபகம் வந்தது. பாலக்கீரை வாங்கியிருந்தது. 2 நாள் ஆச்சு, மறந்து போயிட்டேன். கிளீன் பண்ண கூட இல்லை. அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல நல்லாவே இல்லை. சரி என்ன பண்றது, கிடைச்ச வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு மீதிய மாட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டேன். இந்த கொஞ்சோண்டு கீரையை வச்சு சரி பருப்பு கடைசல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு துவரம் பருப்பு கூட பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட 5-6 பல் பூண்டு, மஞ்சள் தூள், சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வரதுக்கு விட்டுட்டேன். அடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மீடியம் சைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு தட்டி ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், ஒரு தக்காளி அது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த கீரையும் போட்டு சுருள வதங்கின பிறகு வேக வச்சிருந்த பருப்பை கடைஞ்சு அதில் ஆட் பண்ணிட்டு தேவைக்கு தண்ணி உப்பு போட்டு கீரை வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்தா பருப்பு கீரை கடைசல் ரெடி ஆயிருங்க. பாலக்கீரையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பருப்பு கடைசல் ரெடி பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. இனிமேல் அடிக்கடி இதுவும் நம்ம லிஸ்ட்ல சேர்ந்துட வேண்டியதான்.